ஹாய் காய்ஸ், நான் டாங்கர் சிண்டோஜா. இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கேன். நாகார்ஜுனா ஆந்திரா மெஸ் ஹோட்டலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லானனால நான் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். அங்கேயும் இதே மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, பார்க்க நிறைய பேர் நிறைய கூட்டம் இருந்துச்சு. என்னன்னே தெரில, எதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணக்கப்புறம் தெரியுது இந்த கூட்டம் வரத்துக்கு, இந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு செம ஒர்த்து தான். அது ஃபுட் என்னென்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நம்ம ஊர் மாதிரி எல்லையெல்லாம் வச்சாங்க. நானும் எல்லையில் நல்லா தளிச்சு சூப்பராக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மெனு கார்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அந்த லீஃப் ஷேப்பில் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க வெரைட்டியாக. தோசை, இது பிரியாணி எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் நல்லா சூடாக கிடைக்கும். எங்கள் அப்பா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் மட்டன் கைமா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் கைமா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட வாங்கின பாயசத்தை நான் சாப்பிட்டு பார்த்து செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டன் கைமா பிரியாணியை சொல்லவும் வேணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. அண்டு 440 ருபீஸ்க்கு அந்த மட்டன் கைமா ஒருத்தராங்க. நீங்களும் போனீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன். அது இல்லாமல் மட்டன் கைமா பிரியாணி மஸ்ட் இட். ஸோ பை கைஸ், டாடா, குட் பை.